வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒப்புக்கொள்ளாது அடித்து சொல்லும் திருமாவளவன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ளாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், திமுக கூட்டணி என்பது இடதுசாரி சிந்தனைகள் உள்ள அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து உருவாக்கி இருக்கின்ற ஒரு கூட்டணி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மதசார்பின்மை என்கின்ற கருத்துக்களில் உடன்பாடு உள்ளவர்களால் மட்டும்தான் இந்த கூட்டணியில் இணைய முடியும். மதசார்பின்மையை முன்னிறுத்துகின்ற ஒரு அரசியல் கூட்டணி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிதான் என்பதனை அடித்து சொல்ல முடியும். அந்த கூட்டணியில் அந்த கருத்து உள்ள வேறு சில கட்சிகள் வருமா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. அதனை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் முதல்வர் இருக்கிறார். நான் அதையெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் வலதுசாரிகளால் திமுகவுடன் இணைய முடியாது. திமுகவுக்கு எதிராகவும் அவர்களால் ஒன்றிணைய முடியாது. தமிழ்நாட்டில் அதுதான் சிறப்பு. இங்கே திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் பல உள்ளன. ஆனால் அவர்களால் மனம் முகவந்து ஒன்றுமையாக ஒருங்கிணைத்து திமுகவை வீழ்த்த முடியாது. அவர்களால் ஒரு கூட்டணியையும் உருவாக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். எனவே இப்பொழுதைக்கு 2026 சட்டமன்ற பொது தேர்தலை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் எதிர்கூட்டணி உருவாகவில்லை என்று கூறினார். அதேபோல் தேமுதிக கூட்டணி ஆட்சிதான் சாத்தியம் என்று பேசுகிறதே உங்கள் கருத்து என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு, இந்த தேர்தலில் அப்படி ஒரு சூழல் இல்லை என்பது என்னுடைய கணிப்பு. அதிமுகவே அதற்கு உடன்படாது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. பாஜகவுடன் அவர்கள் சேர்ந்தாலும் கூட இதர பல கட்சிகளை அவர்கள் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டணி உருவாக்கினால் கூட அதிமுக இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு உடன்படாது. 1-2 பேர் அப்படி மேலோட்டமாக சொல்லலாமே தவிர அது ஒரு கட்சி முடிவாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை ஒரு தூண்டிலாக போட்டு பார்க்கிறார்கள். கூட்டணி ஆட்சி இங்கே அமையும், உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவிகள் தருவோம் என்று ஆசை காட்ட பார்க்கிறார்கள். அந்த ஆசைக்கு மயங்கி வெளியே நிற்கின்ற ஒரு சில கட்சிகளாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரமாட்டார்களா என்கின்ற ஏக்கத்தில் இருந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஏமாற்று அரசியல்தான் இது என்று திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்து பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.